हो हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 27/2/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: சங்கம யுகத்தில் இனிமையான அழகான ஆன்மீக அலங்கார சந்திப்பு. இன்று தந்தை மற்றும் குழந்தைகள் சந்திப்பின் விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். திருவிழாவில் மிகவும் வகை வகையான மற்றும் அழகழகான பொருட்கள், மிக அழகான அலங்கரிப்பு மற்றும் ஒவ்வொருவரையும் சந்திப்பது இவை அனைத்தும் இருக்கும். பாப்தாதா இந்த இனிமையான சந்திப்பில் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த மாதிரி ஆன்மீகமாக அலங்கரிக்கப்பட்ட சந்திப்பு சங்கமயுகத்தை தவிர வேறு எந்த நேரத்திலும் கொண்டாட முடியாது. ஒருவர் இன்னொருவரை விட விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட விலைமதிக்க முடியாத ரத்தினம். தன்னுடைய அலங்காரத்தை தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? அனைவரின் தலையில் எவ்வளவு அழகான ஒளி கிரீடம் மின்னிக் கொண்டிருக்கிறது. இதே ஒளி கிரீடத்தின் நடுவில் ஆத்மாவின் அடையாளம் எவ்வளவு மின்னிக் கொண்டிருக்கும். மணி மாதிரி பிரகாசித்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கிரீடம் அணிந்த சொரூபத்தை பார்க்கிறீர்களா? ஒவ்வொருவரும் தெய்வீக குணங்களின் அலங்காரத்தினால் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட அழகான மூர்த்திகளாக இருக்கிறீர்கள். அந்த மாதிரி அழகான அலங்காரம், அதன் மூலம் உலகின் அனைத்து ஆத்மாக்களும் விரும்பாவிட்டாலும் உங்கள் பக்கம் இயல்பாகவே கவர்ந்திழுக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி உயர்ந்த அழியாத அலங்காரம் செய்திருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் உங்களுடைய அலங்காரத்தின் நினைவாக உங்களுடைய ஜட விக்கிரகங்களை பக்தர்கள் மிக அழகாக அலங்கரித்து கொண்டே இருப்பார்கள். இந்த நேரத்தின் அலங்காரம் அரை கல்பம் சைத்தன்ய தேவ ஆத்மாவின் ரூபத்தில் அலங்கரிக்கப்படுவீர்கள். மேலும் அரை கல்பம் ஜட விக்கிரகங்கள் ரூபத்தில் அலங்கரிக்கப்படுவீர்கள். அந்த மாதிரியான அலங்காரம் பாப்தாதா மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஆகிவிட்டது. பாப்தாதா இன்று குழந்தைகளின் 3 சொரூபத்தையும் தற்சமயத்தில், மேலும் தன்னுடைய ராஜ்யத்தின் தேவ ஆத்மாவின் மற்றும் பக்தி மார்க்கத்தின் நினைவு சின்னம் விக்கிரகம் என்ற ஒவ்வொரு குழந்தையின் 3 சொரூபத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் அனைவரும் கூட தன்னுடைய 3 ரூபத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் தான் இல்லையா? தன்னுடைய 3 ரூபத்தை ஞானக்கண் மூலம் பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? இன்றோ பாப்தாதா சந்திக்க வேண்டும் என்ற முறையீட்டை பூர்த்தி செய்வதற்காக வந்திருக்கிறார். இந்த அதிசய செயல் குழந்தைகளுடையதுதான். பந்தனமற்றவரையும் பந்தனத்தில் கட்டி போட்டு விடுகிறார்கள். பாப்தாதாவிற்கும் இந்த கணக்குப்படி சந்தியுங்கள் என்று கணக்கை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படியானால் மந்திரவாதியாக குழந்தைகள் ஆனார்கள் அல்லது தந்தையா? அந்த மாதிரி அன்பின் மந்திரம் செய்யும் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறார்கள். தந்தைக்கு குழந்தைகளை தவிர வேறு எதுவுமே பிடிப்பதில்லை. குழந்தைகளை நிரந்தரமாக நினைவு செய்கிறார். நீங்களும் உணவு அருந்துகிறீர்கள் என்றால் கூட அந்த ஒருவரை தான் ஆவாகனம் செய்கிறீர்கள். அப்படி எத்தனை குழந்தைகளுடன் உணவருந்த வேண்டியதாக இருக்கிறது? உணவு அருந்துவதற்கு
தடவ அழைக்கிறார்கள். சாப்பிடுகிறோம், செல்கிறோம், செல்கிறீர்கள் என்றாலும் கையோடு கைகோர்த்து செல்கிறீர்கள். தூங்குகிறீர்கள் என்றாலும் தந்தையுடன் தூங்குகிறீர்கள். எனவே இவ்வளவு அநேக குழந்தைகளுடன் சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், செல்கிறோம் என்றால் பிறகு என்ன நேரம் இருக்கும்? ஏதாவது காரியம், அதாவது வேலை செய்கிறீர்கள் என்றாலும் வேலை உங்களுடையது, நாங்கள் ஒரு கருவி என்று தான் கூறுகிறீர்கள். நீங்கள் செய்யுங்கள், செய்வீங்கள், நாங்கள் ஒரு கருவியாக கையை ஈடுபடுத்துகிறோம். எனவே அதையும் செய்ய வேண்டியதுதானா இல்லையா? மேலும் பிறகு எந்த நேரம் ஏதாவது கொஞ்சம் புயல் வந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அது உங்களுக்கு தான் தெரியும். புயல்களை அகற்றும் காரியத்தையும் தந்தையிடமே கொடுக்கிறார்கள். செய்யும் காரியத்தின் சுமையையும் தந்தையிடம் கொடுக்கிறார்கள். தன் கூடவே எப்பொழுதும் வைத்து கொள்கிறார்கள். அப்படியானால் பெரிய மந்திரவாதியாக யார் ஆகிறார்கள்? புஜங்களின் சகயோகமின்றி எதுவும் நடக்க முடியாது. எனவேதான் மாலையை ஜபிக்கிறார்கள் இல்லையா? நல்லது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த குழந்தைகள் மிக நல்ல தியாகம் செய்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு தடவையும் செய்கிறார்கள். எப்பொழுதுமே கடைசியில் வந்தவர்களும் வேகமாக சென்று மேலும் முதலில் வருகிறார்கள். எவ்வளவு அவர்கள் தியாகம் செய்கிறார்களோ, மற்றவர்களை முன்னுக்கு வைக்கிறார்களோ, அந்த அளவு எத்தனை பேர் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அனைவரின் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களுக்கும் கிடைத்து விடுகிறது. அப்படியானால் தியாகம் செய்தார்களா அல்லது பாக்கியத்தை பெற்றார்களா? மேலும் கூடவே யூகேவினுடையதும் மிகப்பெரிய குரூப். இவை இரண்டுமே முதலில் பொறுப்பேற்ற சென்டர்கள், மேலும் விசாலமான சென்டர்கள். ஒவ்வொன்றிலிருந்து அநேக இடங்களில் தந்தையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய குழந்தைகள். எனவே இருவர்களுமே ஆஸ்திரேலியா, யூகே பெரியவர்களை மற்றவர்களை முன்னுக்கு வைக்க வேண்டியதாக இருக்கும். மற்றவர்களின் குஷியில் நீங்கள் அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள் தான் இல்லையா? பார்த்தளவில் 2 இடங்களில் சேவாதாரி, சகயோகி, அன்பான குழந்தைகள். அனைத்து விஷயத்திலும் கூட சகயோகி ஆவதில் மகாதானி குழந்தைகள். பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளும் நினைவில் இருக்கிறார்கள். அனைவரையும் சந்திப்போம். எவ்வளவு தொலை தூரத்திலிருந்து குழந்தைகள் சந்திக்க வேண்டும் என்ற ஊக்கத்தோடு தங்களுடைய இனிமையான இல்லத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று பாப்தாதாவிற்கு குஷி ஏற்படுகிறது. பறந்து பறந்து வந்து சேர்ந்து விடுகிறீர்கள். ஸ்தூலமாக எந்த தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், ஆனால் அனைவருமே ஒரே தேசத்தை சேர்ந்தவர்கள்தான். அனைத்துமே ஒன்றுதான். ஒரு தேசம், ஒரு வழி மற்றும் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பவர். இந்த காரணமாக தேசத்தின் பெயரை சொல்லி கொஞ்ச நேரம் சந்திப்பதற்காக கூறப்படுகிறது. நீங்கள் அனைவருமே ஒரு தேசத்தை சேர்ந்தவர்கள்தான். சாக்காரத்தில் கணக்குப்படியும் இந்த நேரம் அனைவரது மதுபன் நிவாசிகள். மதுபன் நிவாசி என்ற தன்னை நினைப்பது பிடித்திருக்கிறது தான் இல்லையா? வரதானம். பரமாத்ம அன்பின் சக்தி மூலம் அசம்பவத்தையும் சம்பவமாக ஆக்கக்கூடிய பத்மாபதம் பாக்கியவான் ஆகுக. பத்மாபதம் பாக்கியம் நிறைந்த குழந்தைகள் எப்போதும் பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி இருப்பார்கள். பரமாத்ம அன்பின் சக்தி எந்த ஒரு சூழ்நிலையையும் உயர்ந்த நிலையில் மாற்றிவிடுகிறது. அசம்பவ காரியம் கூட சம்பவமாகி விடுகிறது. கடினம் சுலபமாகி விடுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து செல்வதில் அன்பிற்குரியவர் மேல் அந்த உறவின் முறை வைத்து கடமையை செய்வோம் என்ற உறுதிமொழி இருக்கிறது. ஆனால் எப்பொழுதாவது அன்பு வைத்திருப்பவர்கள் ஆகாதீர்கள். எப்போதுமே அன்பு வைத்து நடந்து கொள்பவராக ஆகுங்கள். ஸ்லோகன். தன்னுடைய சிரேஷ்ட காரியம் மற்றும் சிரேஷ்ட நடத்தை மூலமாக ஆசீர்வாதங்களை சேமித்து விட்டீர்கள் என்றால் மலை போன்ற விஷயமும் கடுகிற்கு சமமாக அனுபவம் ஆகும். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सब को ये बताओ
कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।